அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் அந்த விருந்தில் வந்து அந்த இறந்தவர் வீட்டில் விருந்து கொன்ற பழக்கம் ஒன்று வச்சுருக்குறாங்க. இறந்த வீட்டில் என்ன செய்கிறது, முதல் நாள் அன்றைக்கே வந்து அன்றைக்கே அடுத்த நாளைக்கே ஆட்டறுத்து பிரியாணி போட்டு சாப்பாடெலாம் போட்டு சொந்த பந்தமெல்லாம் அவங்க தங்கியிருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்குற ஒரு வழக்கம் இருக்குது. இந்த விஷயம் வந்து மார்க்கத்தை தடுக்கப்பட்டது. மூத்து வீட்டில் விருந்து என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அவங்க உணவுக்கே வந்து அடுத்தவங்க பொறுப்பேற்றுக்கிறணும். மார்க்க சட்டம் என்னென்னு கேட்டால், ஒரு வீட்டில் வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களும் பெரிய கவலையில் இருப்பாங்க. நம்ம வாப்பா போயிட்டாரா, அண்ணன் போயிட்டாரா, புருஷன் போயிட்டாரான்னு ஏதாவது ஒரு கவலையில் அவங்க இருப்பாங்க. அப்போ கவலையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் அவங்கள கூட கேட்காம செய்வாங்க. இதெல்லாம் இருக்கிறாளுங்க. அவங்க அவன் செத்ததுக்கு பிறகு வாரிசு இவங்க தானே, அவர் பிரித்து கொள்ளக்கூடிய இவங்க தான். அதுலேருந்து எது போனாலும் இவங்கள தான் பாதிக்கும். இறந்து போன ஆட் வீட்டிலேருந்து எடுத்து செலவு செஞ்சாலும் அந்த இறந்தவருடைய சொத்துக்கு இவங்க தான் இருக்கிறவங்க தான் வாரிசாக வரப்போகிறாங்க. மனைவி தான் அதில் வரப்போகுது. அவளுக்கு உரிய சொத்தை எடுத்து செய்கிறேன் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. மளிகை கடையில் சொல்லிட்டு ஆர்டர் வாங்கி விடுவாங்க, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, ஆர்டர் பிடிச்சிட்டு வா, கறியை வாங்கிட்டு வா என்று சொல்லி இருக்கிற தூரத்து சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா பெரிய செலவை தள்ள கட்டு போயிடுவாங்க. அவங்க முடிவெடுக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. கணவனை இழந்த மனைவி முடிவுலாம் எனக்கு தெரியாது. அவங்க பாட்டு அழுதுட்டு இருப்பாங்க. நீ பாட்டு அழுது கடை, நாங்கள் பாட்டு சாப்பிட்றோன்னு என்ன செய்கிறாங்க இருக்கிறாளுங்க மற்ற உறவினர்கள் சாப்பாடை போய் ஆர்டர் பண்ணி பெரிய அளவில் செய்கிறாங்க. தடப்படாத நடக்கும். இஸ்லாம் இனியமாக இருக்க நிகழ்ச்சியில் இதை கேள்வியாக கேட்குறாங்க. நாங்கள் நிகழ்ச்சி நடக்கும் முஸ்லீம் அல்லாத மக்கள் எந்திரிச்சிட்டு இறந்த வீட்டில் போய் நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்றது நல்லா இருக்குதா, இது உங்கள் மனசு ஒத்துக்கிறதான்னு ஒரு கேள்வியை கேட்குறான். இஸ்லாத்தில் உள்ளது நினச்சிட்டு அவன் கேட்குறான். இஸ்லாத்தில் அது இல்லைன்னு தெரியாமல் நம்ம செய்கிற செயல்களின் காரணமாக இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் சந்திக்கிறோம். அப்போ என்னென்னு கேட்டால் அதெல்லாம் பார்க்கவும் செய்கிறாங்க. நம்மளுடைய செயல்களை வந்து நம்ம பாட்டு தின்னுட்டு போகிறோன்னு பார்க்கக்கூடாது. பிற மத மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இந்த தாவாவை எப்படி பாதிக்கிறது, மார்க்கத்தினுடைய நற்பெயரை எப்படி கெடுக்கிறது, ஒரு இறந்த வீடு ஒரு ஸ்லோகத்தில் இருக்கிற அவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம சாப்பிட்ற எப்படி சரியாக வரும், அவனுக்கு ஆறுதல் தானே கொடுக்கணும் அப்படிங்கிறது விளங்காமல் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு சம்பவம் ஹதீஸில் வருகிறது. அஹ்மது, அபுதாவுத், நசை, திருமதி, இப்னு மாஜா எல்லா நூல்களையும் வருது. நசையை தவிர எல்லா நூல்லையும் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஜாஃபர் அவர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. ஜாஃபர்னா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி, அதாவது அலியுடைய சகோதரர், அபு தாலிபுடைய மகன், சித்தப்பா பெரியப்பா மக்கள். அப்போ ஜாஃபர் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சித்தப்பா மகன், தம்பிங்கிற கணக்கில் வருவார். அந்த ஜாஃபர் வந்து ஒரு போர்க்களத்தில் என்ன செய்கிறாரு, கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட செய்தி வந்து அப்போவே ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த கொல்லப்பட்ட செய்தி யமாமாவிலேருந்து வர்றதுக்கு 5 நாள் வரும். ஆனால் அன்றைக்கே ரசூல் அறிவிக்கிறாங்க, வஹீல் அறிவிக்கப்படுது மரண செய்தி. அன்றைக்கி என்ன செய்கிறாங்க, குடும்பத்தார்கிட்ட ஜாஃபர் கொல்லப்பட்டார் அப்படின்னு மௌத்தான செய்தியை அன்றைக்கே தெரிஞ்சுட்டாங்க. இந்த காலத்தில் வந்து அன்றைக்கே தெரிஞ்சிட முடியும். அந்த காலத்தில் தெரியுறதுக்கு எந்த வசதியும் கிடையாது. இறை தூதர்னால சொல்ல முடிஞ்சு. பொதுவான வேறு யாராவது இறந்துருந்தாங்கன்னா அந்த செய்தி வந்து சேர்றதுக்கு 4-5 நாள் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா ஜாஃபருடைய இறந்த செய்தி ரசூலுல்லாஹ் வந்து மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. அறிவிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஜாஃபருடைய குடும்பத்தார் இப்போ கவலையில் இருக்கிறாங்க. மூத்து செய்தியை கேட்டவுடனே ஜாஃபருடைய மனைவி, பிள்ளைங்க, மற்ற அவரை சார்ந்து இருக்கிறவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் இப்போ நீங்கள் கவலையில் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் இஸ்னவுலி ஆலி ஜாஃபர் தாமன், ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு இருக்கிற மற்ற மக்கள் சாப்பாடை தயாரித்து கொடுங்க. அவங்களுக்கு கூட அவங்க சமைக்க முடியாமல் இருக்காங்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிடணுமா இல்லையா, அவங்களுக்கு சொல்லி சாப்பிட வைக்கணும். எத்தனை வீடுகளில் வந்து மனைவி சாப்பிடவே மாட்டாங்க, 2-3 நாளைக்கு புருஷன் சாப்பிட மாட்டான் மனைவி இறந்த கவலையில். அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நம்ம சொல்லி கிள்ளி அவங்கள வந்து சாப்பிட வைக்கிற நிலையில் இருக்கும் பொழுது அவங்க வீட்டிலே மேய்ஞ்சிட்டு வர்றதுங்கிற நியாயம் கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா இஸ்னவுலி ஆலி ஜாஃபர தாமன், ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் சாப்பாட்டை, நீங்கள்ங்கிறது மற்றவங்களை, ஜாஃபர் குடும்பம் அல்லாதவங்களை நோக்கி சொல்கிறாங்க, நீங்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யுங்க, சாப்பாடை கொடுங்க. ஏன்னு கேட்டால் ஃபொகத் அஷா அத்தாகும் மா எசுகல்ஹும், அவங்களை வந்து கவலையில் ஆழ்த்தக்கூடிய ஒரு சம்பவம் நடந்து விட்டது, அவங்கள கவலையில் ஆழ்த்தக்கூடிய ஒரு மரணம் நிகழ்ந்து விட்ட காரணத்தினால அவங்க வந்து அவங்க சாப்பிடவே முடியாத நிலையில் இருக்கிறாங்க, சமைக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க, நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு மௌத்துக்காக வேண்டி வெளியூருக்கு போகிறோம்னு சொல்லி வெளியூர்லேருந்து வர்றாங்கன்னு சொன்னால் அவங்க மற்ற நேரத்தில் வர்ற மாதிரி அட்வான்ஸ் எடுத்துக்கிறக்கூடாது. வெளியூரில் வந்தால் போன இடத்துல சாப்பிடுவோம். ஒருத்தர் வந்து அண்ணன் வீட்டுக்கு வந்தாருன்னா அண்ணன் வீட்டில் சாப்பிடுவார், அது விருந்தாக எடுத்துக்கிடலாம். அண்ணன் வீட்டில் மௌத்துன்னு சொல்லி வெளியூர்லேருந்து புறப்பட்டு வர்றாரு, மனைவி மக்கள் 10 பேர் வர்றாங்க. இந்த 10 பேர் இங்கே வந்துட்டு சாப்பாடு தாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? விருந்துக்கு அழைச்சிருக்காங்க, மௌத்துக்கு தானே வந்திருக்கிறீங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்னா வரக்கூடிய நேரத்திலேயே நம்ம அங்கேருந்து நமக்கு தேவையான சாப்பாடு நமக்கு வாங்கிக்கிடலாம், அவங்களுக்கு ஏதாவது பிரியாணி பிஸ்கட் பண்ணி ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு கொடுக்கணுமே தவிர அந்த மௌத்துக்கு போகிற வீடுகளில் போய் தங்கலாம் செய்யலாம். தங்குங்க இருங்க, தங்குறது ஒரு ஆறுதல். குடும்பத்தாரை தங்கினாங்கள்னு சொன்னால் அந்த மரணத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு மன ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். அங்கே போய் சாப்பிட்றத விட என்ன செய்யணும், நம்ம சாப்பாடு கொண்டே கொடுக்கணும். இந்த பண்பாடு இப்போ இல்லவே இல்லை, ஒரு முஸ்லீம்கிட்டையும் கிடையாது. எந்த ஜமாத்து முஸ்லீம்கிட்டையும் இறந்த வீட்டில் போய் இந்த ஆறுதல் வாங்கி சாப்பாடு கொடுக்குறங்க பழக்கம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது. இதை ஒரு பழக்கமாக கொண்டு வந்து இறந்த வீட்டு சாப்பாடில் எக்காரணம் ஒன்று அவங்களும் சாப்பாடு தயாரிக்கக்கூடாது,
நம்மளும் கொண்டு என்ன செய்யக்கூடாது, வாங்கி சாப்பிடவும் கூடாது. அவங்களுக்கு நம்ம தான் செஞ்சு கொடுக்கணுங்கிறத பார்த்துக்குறோம். அடுத்ததாக வந்து